அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தையும் அதற்கான பொருளையும் சிந்தித்து வருகிறோம். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை ஓர் அற்புதமான நூலாகும். அது பலவிதமான இயற்கை காட்சிகளை நமக்கு காட்டுகிறது. திருமாலின் பெருமைகளையும் அவரின் கல்யாண குணங்களையும் விளக்குகிறது. ஆன்மீக சிந்தனைகளுக்கு வழிவகுக்கிறது. வெள்ளி எழுந்தது வியாழன் உறங்கிற்று என்பதை காட்டி கால ஆய்விற்கும் நமக்கு வழிவகுக்கிறது. அந்த வகையில் ஆண்டாள் பாடிய 30 பாடல்களே திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாடல்கள் ஆண்டாள் பாசுரம் என்றும் வழங்கப்படும். இந்த திருப்பாவை பாடல்கள் அனைவராலும் மார்கழி மாதத்தில் தினமும் பாடப்படும் முக்கிய பாடல்களாகும். அதிலும் திருமணமாகாத பெண்கள் மார்கழியில் திருப்பாவை பாடுவது என்பது மிகவும் விசேஷம். அது அவர்களுக்கு நல்ல கணவனை பெற்றுத்தரும். அந்த வகையில் மார்கழி மாதத்தின் 3வது நாள் பாட வேண்டிய திருப்பாவை பாடல் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடு கயலுக. ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடு கயலுகள. ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான பொருள், கன்னியரே கன்னியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன். அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் 3 முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளையுடைய வண்டுகள் எல்லாம் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பித் தரும். என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். இந்த வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். இந்த பாடலுக்கான விளக்கம் என்னவென்றால், கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதே திருப்பாவை. கிருஷ்ணனுடைய அவதாரங்களை சொல்வது மட்டுமல்ல, அதிலே முதல் 10, அடுத்த 10, அதற்கடுத்த 10 என்று 30 பாடல்கள் இருப்பதாக சொன்னோம் அல்லவா? அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகின்றாள் ஆண்டாள். ஆண்டாள் என்ன செய்கின்றாளாம்? திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம். அதனால அதை உத்தம அவதாரம் என்று இங்கே ஆண்டாள் பாடுகிறாள், போற்றுகிறாள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுக்கிரகமாக இருக்கிறது. இந்த பாடல் திருக்கோவிலூர் உள்ள விழுப்புரம் மாவட்டம், அங்கே இப்போது அது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக உள்ளது, உலகளந்த பெருமாள் குறித்து பாடப்பட்டுள்ளது இந்த பாடல். அதைத்தான் இங்கே வானையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன் என்று சொல்லும்போது அந்த உலகளந்த பெருமானைத்தான் சொல்கிறார். நீங்களும் இங்கே
திருக்கோவிலூர், திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள திருக்கோவிலூரில் அந்த உலகளந்த பெருமாளை தரிசனம் செய்து நீங்களும் அந்த பயனை பெறலாம். இங்கே அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் 3ஆம் நாளில் இந்த பாடலை நமக்கு அளிக்கின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடு கயலுகல, கயல் என்றால் மீன், பூங்குவளை போதில், பூங்குவளை மலர்களிலெல்லாம் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், நிறைந்தேலோர் எம்பாவாய். நன்றி.